கண்டி பேராதனை பகுதியில் சற்று முன்னர் வீட்டு தொகுதி ஒன்று திடீரென்று கீழே சரிந்து விழுந்துள்ளது. இன்று மாலை 4 மணியளவில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. குறித்த கட்டிட தொகுதிகள் ஆறொன்றினை அண்டி காணப்படுவதால் குறித்த அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று கருதி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த வீதியும் முற்றாக மூடப்பட்டு மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது குறித்த கட்டிட தொகுதி முற்றாக கீழே சரிந்து விழுந்துள்ளது. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக உலங்கு வானூர்தி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. லுணுவில் மற்றும் வெண்ணப்புவ இடையேயான பகுதியில் விழுந்து இந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான போது குறித்த உலங்கு வானூர்தியில் 4 பயணித்ததாகவும் குறித்த 4 காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டு பொதுமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்துக்குள் நடைமுறையில் இருக்கும் என அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாவிலாறு உடைப்பை தொடர்ந்து சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த பகுதியிலிருந்து விமான நடவடிக்கைகள் மூலம் மக்கள் காப்பாற்றப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான அவசர கலந்துரையாடலின் போது ஜனாதிபதியை தொலைபேசியில் அழைத்த ஒருவர் தங்கவழி கிராமத்தில் உள்ள சுமார் 1000 பேரை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் நேற்றிரவு மூதூர் மற்றும் நீலப்போல பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதுடன் கிண்ணியா நகரம் தற்போது முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மரங்களில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க கடற்படை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவிலாறு குளக்கரை உடைப்பு சோமபுர, ஸ்ரீமங்கலபுர, கல்யாறு மற்றும் தெஹிவத்த பகுதிகளை பாதித்து வருகிறது. மேலும் அந்த பகுதிகளிலிருந்து மக்களை சேருநுவரவில் உள்ள நவோதயா பாடசாலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் சேருவில ராஜமகா விகாரையில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட உள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற அனர்த்த நிலைமைகள் மற்றும் வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சு இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி காப்போத உயர்தர பரீட்சைகள் உட்பட எதிர்வரும் காலங்களில் நடைபெறவிருந்த அனைத்து பரீட்சைகளும் காலை வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகளுக்கான புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. காங்கேசன் துறைக்கு வடக்கே சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் இலங்கையிலிருந்து வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழக கடற்கரைக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது. சூறாவளியின் தாக்கம் நாட்டின் வானிலையில் மேலும் குறைய வாய்ப்புள்ளது. வடக்கு, மேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். பிற்பகல் வேளையில் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
வட மாகாணத்தில் சில நேரங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் கடற்றொழிலாளர் சமூகங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை திருகோணமலை முதல் காங்கேசன்துறை வழியாக மன்னார் வரையிலான கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. களுத்துறை, பொத்துவில் முதல் காலி மற்றும் மாத்தறை வழியாக கடற்கரையோர பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். திருகோணமலை முதல் மன்னார் வரை காங்கேசன்துறை வழியாக கடற்கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கடும் மழைக்கு மத்தியில் இளைஞன் ஒருவன் வன்முறை கும்பலால் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி சந்திக்கு அண்மித்த பகுதியில் இன்று காலை வேளையில் இந்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞன் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய இன்று போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் ஆடியாபாதம் வீதி ஊடாக தனது வீடு நோக்கி பயணித்துள்ளார். அப்போது போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி சந்தியை அண்மித்த பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 பேர் கொண்ட வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களை வழிமறைத்துள்ளனர். அவர்கள் பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞன் மீது சரமரியாக வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலாளிகளிடமிருந்து உயிரை காத்துக்கொள்ள வாள்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் 50 மீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை அக்கும்பல் துரத்தி சென்று வெட்டியுள்ளது. ஓடிச் சென்றவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த 4 சரமரியாக வெட்டியதில் இளைஞனின் கால் ஒன்று கணுக்காலுடன் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் வைத்தியசாலையில் அந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தொடர்ச்சியாக நீடித்து வரும் பெரும் வெள்ளத்தால் மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பகுதியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சீது விநாயகர்புரம் பகுதியில் சிக்கியுள்ள 36 பேரை இதுவரை மீட்க முடியாத நிலை உருவாகியுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், சீது விநாயகர்புரம் மக்களை கடந்த 3 தினங்களாக மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. எனினும் வெள்ள நீரின் வேகம் மற்றும் அந்த பகுதிகளின் மோசமான நிலைமை காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் பயனளிக்கவில்லை என்றார். மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கூரலாய் கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள இந்த பகுதியில் 36 பேர் கடும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். கடற்படை படகுகள் மூலமாக 3 முறை மீட்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நீரின் ஓட்டம் மற்றும் அணுகுமுறை சிரமம் காரணமாக படகுகள் அப்பகுதிக்கு பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை. கடற்படை வீரர்கள் பெரும் ஆபத்தை சுமந்தபடியே முயற்சிகளை மேற்கொண்டாலும் இயற்கை சூழ்நிலையே மீட்புக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன என அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.